ஹலோ, நான் டாக்டர் சுபஸ்ரீ திருசெல்வம், ஆராதனா கிளினிக் மெட்டர்னிட்டி அண்ட் ஃபர்டிலிட்டி கேர், ஊரப்பாக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் ப்ரெக்னென்சி மித்ஸ். மித் அப்படின்னா என்னென்னா, நம்ம காலங்காலமாக ஒன்று நம்பிட்டு இருக்கோம், ஆனால் அது உண்மை இல்லை. ஸோ ஃபஸ்ட் அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பப்பாயா ப்ரெக்னென்சியில் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு விஷயந்தான். பப்பாயா ப்ரெக்னென்சியில் சாப்பிடலாம். எந்த ப்ரூவன் ஸ்டடியும் இல்லை எவிடன்ஸும் இல்லை நம்மளுக்கு பப்பாயா அன்சேஃப் இன் ப்ரெக்னென்சி அப்படின்றதுனால. இந்த பப்பாயில் அபார்ஷனை காஸ் பண்ணதோ இல்லையோ, நம்மளுக்கு வயிற்றில் சில கான்ட்ராக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ரைப் பப்பாயை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எவிடன்ஸ்டாக எந்த ப்ரூஃபுமே இல்லை நம்ம பப்பாயா சாப்பிட்டா நம்மளுக்கு அபார்ஷன் ஆகுன்றது. ரெண்டாவது, நம்மளோட வயிறு ஷேப், நம்ம ஸ்கொயர் ஷேப்டாக இருந்தால் அது ஆம்பளை பிள்ளையும், ரவுண்ட் ஷேப்டாக அது பொம்பளை பிள்ளையும்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. நம்மளோட ஷேப் ஆஃப் த பாடி சேஞ்சஸ். இந்த ப்ரெக்னென்சி வந்து நம்மளோட பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அது மாறுது. அதுக்கும் நம்மளோட ஜெண்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மூணாவதாக, நம்ம ரொம்ப அழகாயிட்டோம்னா அது பொம்பளை பிள்ளை, நம்ம ரொம்ப அழகாகாமல் ரொம்ப டல்லாக இருந்தோம்னா அது ஆம்பளை பிள்ளைன்றது சொல்கிறது அகெயின் அ மித். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம ப்ரெக்னென்சியில் நம்மளுக்கு நிறைய வாமிட் இருக்கும் போது, ஹைப்பர் எமிசஸ் இருக்கும் போது, நம்ம வீக்காக இருக்கும் போது, இல்லை நம்மளுக்கு டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ வரும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோம் தவிர, இல்லை நம்மளுக்கு பிளட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோம் தவிர, ஆம்பளை பிள்ளைனாலையோ இல்லை பொம்பளை பிள்ளையானோ நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுற போகிறதில்ல. அடுத்தது, நம்மளுக்கு இன்னொரு மித் என்ன நம்ம ரொம்ப வருஷமாக நம்பிட்டு இருக்கோம்னா, நம்ம எக்ஸசைஸே பண்ணக்கூடாது ப்ரெக்னென்சியில். நம்ம ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் அது நம்ம ப்ரெக்னென்சியே ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அப்படி ஒன்றும் விஷயம் கிடையாது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால, இன்னமும் நம்ம பெல்விக் மசில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு நிறைய ஹெல்ப் ஆகுது. சில கண்டிஷன்ஸ் லைக் நஞ்சு கொடி கீழே இருக்குது, இல்லை ட்வின் ப்ரெக்னென்சி, இல்லை ஒரு ஐவிஎஃப் கன்செப்ஷன் பண்ணியிருக்கோம், ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் நம்ம கன்சீவ் ஆகிருக்கோம், இல்லை ஆர்டிஃபிஷியல் மெத்தட்னால நம்ம லைக் ஐயுஐ அந்த மாதிரி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிருக்கணும் போது கொஞ்சம் கேர் தேவைப்படுது. அதனால நம்ம எக்ஸசைஸை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். பட் யூஸ்வலி ப்ரெக்னென்சி, ஒரு நார்மல் ப்ரெக்னென்சி பேஷண்ட் தாராளமாக வாக்கிங், பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், இப்போ இருக்க ட்ரெண்டிங்கான டக் வாக், அதுக்கப்புறம் வாக்கிங், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அது எல்லாமே ப்ரெக்னென்சியில் பண்ணலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக 1 hour வாக்கிங் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ் பண்ணுறது நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, நம்மளுக்கு செக்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறோம். எஸ், செக்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி அவாய்ட் பண்ணணும். அது சில கண்டிஷனில் மட்டும்தான். நம்மளுக்கு நஞ்சு கொடி கீழே இருக்கும் போது நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகி பாப்பாவுக்கு ஆபத்தாகிற வாய்ப்பு இல்லது. அதனால நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம் தவிர, நம்மளுக்கு செக்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி எஸ் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்தது, நம்மளுக்கு ஸ்கேனில் நஞ்சு கொடி மேலே இருக்குது கீழே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தட் இஸ் பிளசண்டா ஆன்டீரியர், பிளசண்டா போஸ்டீரியர்னு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் நார்மலி இந்தியாவில் ஷுட் பி அவாய்டட் அண்ட் வி ஆர் அவாய்டிங் இட். எல்லா ஸ்கேன் சென்டர்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஸ் இஸ் நாட் டிடெக்டட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் பிகாஸ் இந்தியாவில் நம்ம செக்ஸ் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதில்ல. ஸோ பிளசண்டா ஆன்டீரியராக இருந்தாலும் போஸ்டீரியராக இருந்தாலும் எந்த பேபி வேணாலும் பிறக்கலாம். தட் இஸ் அகெயின் அ மித். அடுத்தது, நம்ம நேராக படுத்தோம்னா பாப்பா மேலே போயிடும், நம்மளுக்கு சிசேரியன் ஆகிடும். ரைட் ஆர் லெஃப்ட் சைடில் படுக்கும் போது தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுன்றது நம்பிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையாது. நம்ம நேராகவும் படுக்கலாம். பட் யூஸ்வலி லெஃப்ட் சைட் படுக்கிறதுனால நம்ம பேபிக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம ப்ரெக்னென்சியில் லெஃப்ட் சைட் திரும்பி படுக்க சொல்கிறோம். நேராக படுக்கிறதுனால நம்மளுக்கு சிசேரியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அகெயின் தட் இஸ் அ மித் விச் இஸ் ஃபாலோட்.